ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி GT 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. இந்த ரியல்மி GT 5G ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மொபைலில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறோம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலோட கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது அடுத்தடுத்த இந்த மொபைலோட பேக் சைட் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மொபைலில் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் கேமரா 64 MB அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 MB வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளஸ் 2 MB டெப்த் சென்சர் இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 3 கேமராவோட தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா வரும்போது பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா மெயினானது ப்ராசஸர் தான். ஸோ இந்த மொபைலில் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் டிராகனோட 888 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேற லெவலான ஒரு ப்ராசஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் கேமிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட 888 ப்ராசஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம கேமிங்க்கு எந்த ஒரு ரஃப் அடி அடித்தாலும் பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் ரொம்பவே தாங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 4500 mAh கொண்டு ஒரு பேட்டரி தான் இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலோட அதாவது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோட ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்த வேரியன்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 12GB ரேமோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்தியாவுக்கு கரெக்டான டேட் வந்து இன்னும் சொல்லலாம். ஸோ இப்போ அதாவது ஜூன் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஐரோப்பியாவில் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே லான்ச்சிங் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டோட தான் அதாவது எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் என்ன ரேட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது 35,000 40,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐரோப்பியாவில் லான்ச் பண்ணுற மணியை நம்ம இந்தியாவுக்கு அதாவது கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது 35,000 40,000 ரூபாய்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்லலாம். ஸோ இந்த ரியல்மி GT 5G மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு டெக் அப்டேட்ஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.